ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம ஹெல்த்தியான புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 4 துண்டு இஞ்சி, 2 பூண்டு, 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புதினாவை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அரை மூடி தேங்காய் திருவி எடுத்துகிட்டு அதில் மிக்ஸி ஜாரில் போட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், 4 மிளகு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம புதினாவையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உளுந்து, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம், அதை நல்லா போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா புதினா, அதெல்லாம் அந்த பேஸ்ட் அதில் போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நான் 1 கப் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணோன்னா சுவையான புதினா சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.